பொய் தகவல் மூலம் அமெரிக்கர்களிடமிருந்து கடன் பெற்றதுடன் பங்குச்சந்தைகளிலும் கௌதம் அதானி முறைகேடு செய்திருப்பதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். BSE, NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயும் பொய் தகவல் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி செபிலையும் பொய் தகவல் கொடுத்திருக்காரு. அதனால இவர் மேல கேஸ் நடத்துறோம். அமெரிக்கால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் மேல மூலமா கேஸ் போட்டிருக்காங்க. பல சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. எவிடன்ஸோட அமெரிக்கால கேஸ் போட்டிருக்கேன். எங்க இடி எங்க, சிபிஐ எங்க? இதேபோன்று அமெரிக்காவில் நிதி மோசடி வழக்குகளில் சிக்கிய கௌதம் அதானிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவித்தார். குற்றவாளியாக இருக்கும்போது இவர்கள் அவள் முன்னால் ஆஜராகி நாங்கள் குற்றமற்றல் என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் கடுமையான சட்டம் அமெரிக்காவில் பண்ற பினான்சியல் ஃப்ராடு கடுமையான சட்டம். அங்கே அரசு செய்து 10 வருடங்கள் கூட போடலாம், 5 வருடங்கள் போடலாம். ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இதில் எப்படி அதானி குழுமம் இதில் தப்பிக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. தொழிலதிபர் கௌதம் அதானி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சேலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மகன் IPS ஆக தேர்வாகியுள்ளார். விவசாய குடும்பத்திலிருந்து மிக உயரிய இடத்தை பிடித்தது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க. எக்ஸாம்லாம் எழுதி பார்த்தேன், பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேலை கிடைக்கலைங்க. இப்படி தந்தையால் முடியாததை இன்று தனையன் சாதித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன். பிகாம் படித்த அறிவழகன் அக்காலத்திலேயே வங்கி பணிக்காக போட்டித் தேர்வுகளை எழுதியுள்ளார். எதுவும் கிளிக் ஆகாத நிலையில் லாரி ஒன்றை வாங்கி லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கலைவாணி என்பவரை மணந்த அறிவழகனுக்கு கார்த்திகேயன் மற்றும் விக்னேஷ் என 2 மகன்கள் பிறந்தனர். +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றதால் கார்த்திகேயனுக்கு கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அங்கு IT படித்து வெளியேறிய கார்த்திகேயன் IPS ஆக வேண்டும் என நினைத்தார். எனினும் குடும்ப நிலைமை காரணமாக சென்னையில் உள்ள IT நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அதே நேரத்தில் IPS கனவு மட்டும் கலையவே இல்லை. இந்த நிலையில் தம்பி விக்னேஷும் IT நிறுவனத்தில் சேர்ந்த நிலையில் வேலையை உதறிவிட்டு சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை இலவச IAS பயிற்சி மையத்தில் சேர்ந்தார் கார்த்திகேயன். 2017ஆம் ஆண்டு UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் கார்த்திகேயனுக்கு IPS பதவி கிடைக்கவில்லை. ரயில்வே பாதுகாப்பு படையில் டெல்லியில் பணியில் சேர்ந்த கார்த்திகேயன் பின்னர் சென்னைக்கு இடமாறுதல் பெற்றார். எனினும் வாழ்வின் லட்சியமான IPS கனவை மட்டும் கார்த்திகேயன் விடவே இல்லை. பணியில் இருந்து ஊதியம் இல்லாத 1.5 ஆண்டு காலம் விடுமுறை எடுத்த கார்த்திகேயன் மீண்டும் மனிதநேய அறக்கட்டளையில் இணைந்து படிக்க தொடங்கினார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் IPS ஆக தேர்வானார் கார்த்திகேயன். இதனால் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் அவரது பெற்றோர். லாரி தொழிலுக்கு போனால் நல்லா சிறப்பாக இருந்ததுங்க. அதில் சம்பாரித்து தான் பிள்ளைங்கள படிக்க வச்சேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக வீட்டை கட்டினேன். நான் நல்ல பசங்களும் நல்லா சிறப்பாக படித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பணம் சம்பாரித்து கொடுக்குற வேலை மட்டும்தான் என் மேலே. பிள்ளைங்களை நல்ல முறையில் படிக்க வச்சு நல்ல ஒழுக்கமாக வளர்த்தது அவங்க அம்மா தான் சார். நான் அவன் என்ன படிக்கிறான், என்ன ரேங்க் வாங்குறான் அது கூட எனக்கு தெரியாது சார். பெரியவன் IAS படிக்கணுன்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒரு இருந்திருக்கும் போல இருக்குது. விடாமுயற்சினால இந்த அளவுக்கு படித்து இன்றைக்கி IPS ஆகியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படிப்பு மற்றபடி எந்த ஒரு வெளியே சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளையாடுறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது. ஸ்கூல் போயிட்டு வந்தால் ஸ்கூல் இதை ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டில் என்ன ஸ்கூல் ஹோம் ஒர்க்கா என்ன இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வீட்டில் இருப்பார். மற்றபடி வெளியே எங்கேயும் போக மாட்டாருங்க. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த கார்த்திகேயன் கடின உழைப்பு இருந்தால் எந்த தடைகளையும் தகர்த்து வெற்றி பெறலாம் என்று தெரிவித்தார். அவங்களுக்கு பேசிக்காகவே UPSC பற்றி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்க கோச்சிங் சென்டர் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் பாஸ் பண்ண இருக்காங்க கோச்சிங் சென்டர் போகாமையே. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் எஜுகேஷன் பேக்ரவுண்டு இந்த பரீட்சைக்கு தகுந்தாப்புல இல்லை, அல்லது அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களே கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கைடன்ஸ் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. கிராமத்துலேருந்து வரோம் இல்லை தமிழ் மீடியத்தில் வரோங்கிறதெல்லாம்
ஒரு சைடு இருந்தாலுமே எல்லாருமே கஷ்டப்பட்ட கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அகில இந்திய அளவில் 579வது இடமும் தமிழ்நாடு அளவில் 27வது இடமும் பிடித்த கார்த்திகேயன் அடுத்த மாதம் ஐதராபாத்தில் உள்ள போலீஸ் அகாடமியில் பயிற்சிக்காக செல்கிறார்.